ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரி ஆங்கிள்ஸ் அதை பார்க்க போகிறோம். ட்ரிகோமெட்ரிக் ஆங்கிள்ஸோடைய ஷார்ட்கட்டு, எப்படி ஆங்கிள்ஸை வந்து ஷார்ட்கட்டில் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு டேபிள் இருக்குது. நான் ஆன்சர் ஆல்ரெடி காட்டுறப்பாருங்க. இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை எப்படி நம்ம அப்படியே மொட்டையாக மனப்பாடம் பண்ண முடியாது, நம்மளால் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நம்பர்ஸை நம்ம வந்து அட் டைமில் வைக்கணும்னா ரொம்ப அதை ரெசிடேட் பண்ணோம், நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். அதை ஈஸியாக சிம்பிளாக எப்படி படிக்கிறதுக்கு மைண்டில் வச்சுக்கிறது ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தரேன். சரி, அந்த டேபிளையே ஹோல் டேபிளையே இதுக்கு வந்து இவ்வளோ வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேபிள் எழுத போகிறோம். அதில் ஆங்கிள் தீட்டான்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த இந்த நம்ம படிக்கிற 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறோம். அதனாவது 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த டிகிரிஸ் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். சரி, இன்னும் நம்ம நிறைய டிகிரிஸ் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. என்னென்ன ஆங்கிள்லாம் படிக்க போகிறோம் அதையும் பார்த்துருவோமா. என்னென்ன ஆங்கிள் படிக்க போகிறோம்னா சைன் ஏ, அதாவது சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். இங்கே ஆங்கிள் ஏனா சைன் ஏ, காஸ் ஏ, tan ஏ, சீக்கண்ட் ஏ, அதுக்கடுத்து என்ன எழுத போகிறோம்னா கொசீக்கண்ட் ஏ. இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுத போகிறோம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதாவது சைனோட ஆங்கிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனோட ஆங்கிள்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு 0 டிகிரி, 1/2, 1/√2, √3/2, 1. இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு 0 போடுறோம், அடுத்து 1/2 போடுறோம், அதுலேயே ரூட் சேர்த்து 1/√2 போடுறோம், அதுலேயே √3 சேர்த்து √3/2 போடுறோம், 1. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ காசோட வேல்யூ எழுதணும்னா இங்கே 90 டிகிரியில் இருந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வரணும். எப்படி, இங்கே 1 இருக்கா, ஃபஸ்ட்டு 1, இந்த √3/2, அடுத்து அதே மாதிரி 1/√2, அடுத்து அதே மாதிரி இங்கே 1/2, இங்கே இருக்க 0 டிகிரி எழுதியாச்சா, அவ்வளோதான். இப்போ tan எழுத போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை செகண்ட் வேல்யூவை டிவைட் பண்ணி எழுத போகிறோம். அதாவது 0/1, 0/1 என்ன வேல்யூ வரும், 1. இங்கே பாருங்கள் 1/2, √3/2 என்ன ஆன்சர் வரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டா என்ன வரும், 1/√3 மட்டும் வரும். இங்கே பாருங்கள் சேம் வேல்யூ இருக்குது, 2 வேல்யூ. இந்த சேம் வேல்யூஸை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், இது விட்டு டோட்டலாக கேன்சல் ஆகி 1 மட்டும் தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள் √3/2வையும் 1/2வையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் என்ன வரும், இந்த 2 கேன்சல் ஆகி √3/1 வரும். நம்ம அதை √3 மட்டும் எழுதிக்கலாம். இது என்ன வரும் பாருங்கள், 1/0. எந்த நம்பரையும் 1 வச்சு 0 வச்சு டிவைட் பண்ணால் என்ன வரும், இன்ஃபினிட்டி வரும், இல்லைனா நாட் டிஃபைன்டு வந்துடும். இப்போ இது வரைக்கும் எழுதிட்டோம் கரெக்டாக. இப்போ என்ன எழுத வேண்டியதாக இருக்குது, நமக்கு tan வரைக்கும் எழுதிட்டோம். இப்போ கொசீக்கன் எழுதியிருக்கோம், சீக்கன் எழுதியிருக்கோம், இன்னும் காட் வேல்யூ எழுதணும். சரியா, இப்போ இப்படி எழுதிட்டு இதுலேயே வந்து tan வேல்யூ இருக்கு இல்லையா, tan வேல்யூவை அப்படியே நம்ம வந்து எழுத போகிறோம். எதுக்கு, காட்டில் எழுத போகிறோம். tan வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வந்தோம்னா காட் வேல்யூ கிடச்சிடும். இப்போ tan வேல்யூ எழுதியிருக்கோம், என்ன எழுதியிருக்கோம், இந்த வேல்யூ இருக்குது, இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுவோமா. அப்போ இங்கே வந்து இன்ஃபைனைட், அதே மாதிரி √3, அதே மாதிரி 1, அதே மாதிரி இங்கே 1/√3, இது வந்து 1. சரியா, இது அப்படியே கிடச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன எழுத போகிறோம்னா சீக்கண்டோடைய வேல்யூ எழுத போகிறோம். சீக்கண்டோட வேல்யூ எழுதணும் என்ன பண்ணணும்னா சைனோட வேல்யூவை ரிவர்ஸாக ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு வரணும். எப்படி எழுதுறது, சைனோட வேல்யூ இந்த இருக்குது, இதை ரிவர்ஸில் எழுத போகிறோம். இங்கே 1 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் 1 தான். அடுத்து இங்கே என்ன இருக்குது, √3/2, இந்த √3/2 அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன வரும், 2/√3. அதே மாதிரி இங்கே என்ன வருது, 1/√2, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் √2/1 வரும், அது √2. இங்கே என்ன இருக்குது, 1/2 இருக்குது, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும், 2. இப்போ இங்கே என்ன வேல்யூ வருது, அதை அப்படியே எழுதணும்னா, சாரி, இதை ரெசிப்ரோக்கல் பண்ண முடியாது. ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும், நாட் டிஃபைன்டுன்னு வரும், நாட் டிஃபைன்டு. இப்போ இதே மாதிரி இங்கே கொசீக்கன் வேல்யூ இருக்குது, தெரியுதா. கொசீக்கன் வேல்யூ வேணும்னா எதை நம்ம எழுதிட்டு வரணும், காசோட வேல்யூவை எழுதிட்டு வரணும். இப்போ சைனை வச்சு எதை எழுதணும், சீக்கண்ட் எழுதணும். அதாவது சைனை வச்சு இதை எழுதிட்டு வந்தோம். இப்போ நம்ம எழுத போகிறது கொசீக்கண்ட் எழுத போகிறோம். கொசீக்கண்ட் எழுத போகிறோம்னா இந்த காசோட வேல்யூ எழுத போகிறோம். அதை இப்போ ரிவர்ஸில் எழுதுவோமா, காசோட வேல்யூவை ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்போ 0 ரிவர்ஸ் பண்ணோம், ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது என்ன வரும், நாட் டிஃபைன்டு வந்துடும். கரெக்டு. அடுத்து இங்கே 1/2 இருக்குது, அதை ரிவர்ஸில் ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன வரும், 2ன்னு கிடச்சிரும்.
அதே மாதிரி இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும் √2ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? அதே மாதிரி இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும் 2/√3 கிடச்சிரும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து இப்போ சொல்லும்போது ரொம்ப லென்த்தாக ஒரு மாதிரி தெரியும். ஆனால் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் ஞாபகம் வச்சுருப்போம். நம்ம இதை வச்சுருப்போம், இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுவோம், இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுதுவோம். அப்புறம் இங்கே இருக்கிறத ரெசிப்ரோக்கல் பண்ணி ரிவர்ஸில் எழுதிக்கிட்டே வருவோம். டேனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு வருவோம். எல்லாமே ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல், ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல், ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல். ஆனால் எதோட வேல்யூவை ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் எழுதுறோம்னு பார்க்கணும். அதாவது சைனை வச்சுக்கிட்டு சீக்கன் எழுதியிருப்போம், காசை வச்சு கொசிக்கன் எழுதியிருப்போம், டேனை வச்சு காட் எழுதியிருப்போம் ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கலாக. அவ்வளோதான்.